ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் மால்ட். அது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். பீட்ரூட் 250 கிராம், ஆல்மண்ட் 50 கிராம், பம்கின் சீட்ஸ் அண்ட் கார்டமம். அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வச்சுருக்க பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கணும். துருவினதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வச்சுருக்க சீட்ஸ் அண்ட் நட்ஸை அதையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஸ்டவ்வில் திக் பாட்டமான ஒரு வெசல் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அதை பீட்ரூட் நம்ம மால்ட் செய்யும்போது அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் திக் பாட்டமான ஒரு வெசலை எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடுறோம். அந்த நம்ம கிளறி விடும்போது அதுலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி நல்லா போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அது அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இதை இன்னும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் சுத்தமாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடரை இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை மாதிரி நம்ம கிளறி விடும்போது அது கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆக ஆரம்பிக்கும். நான் இதில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிளறி விட்டு இதை நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை ஓவர் நைட் நீங்கள் ஃபேனு கீழே ட்ரை பண்ணாலும் ஓகே, இல்லை நெக்ஸ்ட் டே அதை வெயிலில் வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணாலும் ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் டே அதை எடுத்து அதை பவுடர் பண்ணியிருக்கேன். நம்மளோட பீட்ரூட் மால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை போட்டு நம்ம இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பால் ஆற்றி நம்ம குடிக்கலாம்.